ஹலோ பிரைஸ்லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று. ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவளாய் நான் இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார். ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளிலே தீமைக்கு விலகி நன்மைகளை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை, நான் நிச்சயமாய் காப்பாற்றப்படுவேன், என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என் தேவன் என்னை கரை சேர்த்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் காணப்படும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு, கர்த்தரை அறியாதவனுக்கு, ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை அற்றவர்களுக்கு, ஒரு மேலே ஒரு பயபக்தி இல்லாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. தன் மேலே நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நான் தான் என்னுடைய நம்பிக்கை. அவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் பொய்த்து போய்விடும். ஆனாலும் ஆண்டவன் அவர்கள் நம்புகிற நம்பிக்கையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்கிறபடி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கையை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது அடைக்கலத்தை கொடுக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பருவத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை காப்பாற்றுகிறவர், நீரே எங்களையும் மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நாங்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு உண்மையில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை வரங்களிலிருந்து வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நம்மை திட நம்பிக்கையுடையவர்களாய் நம்மை மாற்றுவார். ஆமென், ஆமென்.